ஹலோ ஆல், இன்றைக்கி ரோஸ் அரோமா கிச்சனில் என்ன குக்கிங்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சாம்பார் அண்ட் கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் வடகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வணக்கி விட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் குக்கரில் 4 விசில் விட்டு பருப்பு இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம குழம்பு இறக்கிற வேண்டியது தாங்க. இப்போ பொரியல் பண்ணலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணி என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறாங்க. காய் கொஞ்சம் வேகிறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணி வேக விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிறப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலக்கொட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. அதுதான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இன்றைக்கான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. பாய், லவ் யூ ஆல்.